கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை சகல விதங்களிலும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை இந்த ஆண்டு முழுவதும் உங்களை நடத்த வேண்டும், இந்த ஆண்டு முழுவதும் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2026 ஆண்டில் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தையை நாம் கவனிப்போம். மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆண்டவர் இந்த ஆண்டு சொல்கிறார், என்னுடைய நாமத்துக்கு நீங்கள் பயந்திருக்கும் பொழுது, என்னுடைய நாமத்துக்கு பயந்து நடக்கும் பொழுது நீதியின் சூரியன் உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது உதிக்கும். ஆண்டவர் அவருடைய நாமத்திற்கு நாம் பயந்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீதியின் சூரியன் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் உதிக்கும் பொழுது, அவர் வெளிச்சத்தை வீசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருளைப் போல இருக்கிற வாழ்க்கை, கவலையைப் போல நிறைந்திருக்கிற வாழ்க்கை, ஆண்டவர் சொல்கிறார், அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தில் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற, என் நாமத்துக்கு பயப்படுகிற. அதாவது ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனாகிய நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். மனிதன் இன்றைக்கு கர்த்தருக்கு பயமில்லாமல் ஜீவிக்கிறான். ஆகியவை தான் கர்த்தர் சொல்கிறார், இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நீங்கள், இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நீங்கள் என்னுடைய நாமத்துக்கு நீங்கள் பயந்திருப்பீர்களானால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும், உங்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த சூரிய உதயம் உங்கள் மீது காணப்படும். ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2026 ஆண்டிலே உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்க வேண்டுமென்றால் நீங்கள் அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நாம் கர்த்தருக்கு அஞ்சி பயந்து அவர் வழிகளில் நடக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, இந்த 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அநேகம் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்திருக்கும் பொழுது நீதியின் சூரியன் உதிக்கும். அது மாத்திரமல்ல, அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். இன்றைக்கு மனிதர்களாகிய நம்முடைய சரீரத்திலே ஆரோக்கியம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால், நாம் அவருக்கு பயப்படுவது இல்லை. நாம் அவருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்கிறார். அதன் கீழ் அந்த நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். அது மாத்திரமல்ல, 3ஆவதாக சொல்கிறார், நீங்கள் கொடுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். 3ஆவதாக என்று சொல்கிறார், நீங்கள் என் நாமத்துக்கு பயந்திருக்கும் பொழுது நீங்கள் கொடுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி உண்டாகாமல் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நம்மீது நீதியின் சூரியன் உதிக்காமல் இருப்பது. கர்த்தர் இந்த 2026 ஆண்டிலே உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்க பண்ணுவார். உங்களே வாழ்க்கையை ஆரோக்கியத்தை கட்டளிடுவார். அது மாத்திரமல்ல, உங்களை கொடுத்த கன்றுகளைப் போல வளர செய்வார். கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.